ஓகே, ஹோப்ஃபுல்லி ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகே, சர்தார் உடைய ரிலேஷன்ஷிப் வித் காந்தி. ஆக்சுவலா மெயின் டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து இங்க குரூப் டிஸ்கஷன் போதே நிறைய பேர் யூத் இன்டு பாலிடிக்ஸ் வேணும், நம்ம டேலண்ட்ஸை யூஸ் பண்ணோம் ரெஸ்பான்சிபிளா, எப்படி என்ன சர்வ் பண்றதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் யூத் லீடிங் அன் ஆர்கனைசேஷன் அப்படின்றத பொறுத்தோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பட்டேலுடைய லைஃப் ஒரு பெரிய வழிகாட்டுதலா இருக்கும். ஸோ பட்டேலோட லைஃப்ல இருந்து நம்ம என்னெல்லாம் லெசன்ஸா எடுத்துக்க போறோம் அப்படிங்கறத டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் வித் மகாத்மா காந்தி வித் பட்டேல் அப்படின்னு பாக்குறச்சே 1917 to 1948 ஒரு டைம் லைன் பார்ப்பீங்க. பட் 1917 தான் பட்டேல் கம்ஸ் இன்டு டைரக்ட் கான்டாக்ட் வித் மகாத்மா. 1948 இஸ் டெக்னிக்கலி மகாத்மா காந்தியோட அசாசினேஷன் நடந்த இயர். பட் அதுக்கப்புறமும் ஒரு 2 இயர்ஸ்க்கு பட்டேல் இஸ் தேர் டில் 1950. ஸோ எவர் சின்ஸ் 1917 அவங்க கான்டாக்ட் எப்பவுமே இருந்துச்சு. இதுல மெயினா வந்து இவங்க ரெண்டு மகாத்மா காந்திக்கு ஒரு படை தளபதி தேவைப்பட்டாரு, பட்டேலுக்கு ஒரு நல்ல குரு தேவைப்பட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டதும் இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு கிடைச்சதும் வந்து ஒரு விதியின் அழகான விளையாட்டு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பட்டேல் அவரோட பொலிட்டிக்கல் லைஃப்குள்ள வரச்சே வந்து அவருடைய அட்வொகேசியை முற்றுமா துறந்துட்டு தான் வருவாரு. அவருக்கு அப்போ ஏஜ் வந்து 40 இயர்ஸ் பொலிட்டிக்கல் லைஃப் வரச்சே. ஸோ நெக்ஸ்ட் 33 இயர்ஸ்க்கு இவங்க சம்பந்தம் நீடிக்கும். இது வந்து இன்னும் ரெண்டு விஷயங்களோட பேரலா நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க ரெண்டு பேர் சம்பந்தத்தோட பட்டேலோட பொலிட்டிக்கல் லைஃப் இஸ் ஆல்சோ தட் 33 இயர்ஸ் பிளஸ் இந்தியா வாஸ் ஆல்சோ மார்ச்சிங் டுவர்ட்ஸ் ஹர் ஃப்ரீடம். இந்த மூணையுமே பேரலா பார்த்துட்டே வரணும். இவங்க ரெண்டு பேரோட சம்பந்தம் இன் காமன் ஒரு எய்ம், இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் அண்ட் க்ரோத், அதை நோக்கி ரெண்டு பேரும் பயணிச்சுட்டு இருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்கலாம். இனிஷியலா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தவர் பட்டேல்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளையும் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கவர் வந்து காந்தி பாக்குறச்சே என்னது இவர் சும்மா கோதுமையில இருந்து கல்லு பொறுக்கி போட்டா இண்டிபெண்டன்ஸ் வருங்கிறாரு, இதெல்லாம் நம்பணுமா அப்படின்ற மாதிரி காந்தியோட வியூஸை கிரிட்டிசைஸ் பண்ற ஒருத்தரா இருந்தாரு. பட் ஒன்ஸ் காந்தியோட லெட்டர், ஒரு லெட்டரே வந்து ஒரு 100 பேஜ் மெமோராண்ட தாண்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பிரிட்டிஷ் ராஜா அப்படின்னு அப்சர்வ் பண்றச்சே இவரு ரொம்ப சாஃப்டா இருக்காரே தவிர ஒரு மேன் ஆஃப் ஆக்ஷனா இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஆக்ஷன்ங்கிறது பட்டேலோட அக்யூமெண்ட். ஸோ அதுவே அவரை ஈர்க்குது. பிளஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காந்தியோட சம்பந்தம் ஏற்பட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா பட்டேல் சொல்ற ஒரு விஷயம் வந்து, எந்த ஒரு பொலிட்டீஷியனா இருந்தாலும் சரி, ஒரு மக்களா இருந்தாலும் சரி, அவங்களோட ஓல்ட் லைஃப் they will leave behind and they'll be reborn again as Indian externally and internally அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்தை அக்னாலேஜ் பண்றதுலேயே வந்து தெரியுது அந்த 10 இயர்ஸ்மே வந்து பட்டேல் காந்திஜியோட டைரக்ட் சிஷ்யரா இருந்திருக்காரு. காந்திஜியோட வே ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ், சத்தியாகிரகா டெக்னிக்கோட நுணுக்கங்கள், இதெல்லாமே வந்து he was with Gandhiji and as an obedient student he was learning. இந்த லேர்னிங் எல்லாமே வந்து மேம்பட்டு அவங்களுடைய உறவு ஏரோட ஜெயில வந்து இன்னுமே இன்ஃபார்மல் லெவல் ஆஃப் இன்ட்ராக்ஷனுக்கு போகுது. ஜோக் அடிச்சுக்கிட்டு, பகவத்கீதா கத்துக்கிட்டு, சான்ஸ்கிரிட் கத்துக்கிட்டு. பட்டேலுக்கு முன்னாடி காந்திஜி ரிலீஸ் ஆகுறாரு. அப்போ பட்டேலுக்கு ஒரு பாஸ்கெட் ஆஃப் மேங்கோஸ் கொடுத்து அனுப்புறாரு வெளியில இருந்து. ஸோ உங்க நான் வயலன்ஸ்ல இவ்வளவு வயலன்ஸ் இருக்கு அப்படின்னு உரிமையா சொல்றதா இருக்கட்டும். டு த எக்ஸ்டென்ட் தட் நம்ம ரெண்டு பேரும் சாகரச்சியும் ஒன்னா போவோம் அப்படின்ற அளவுக்கு இந்த உறவு போகுது. ஸோ லைக் பிரதர்ஸ் ஃப்ரம் அ குரு சிஷ்யா தே பிகம் பிரதர்ஸ். பட் அட் த சேம் டைம் இந்தியன் கவர்மெண்ட்ல இந்தியன்ஸோட ரெப்ரசன்டேஷன் அதிகமா இருக்கணும், ஈவன் இஃப் விதின் த பிரிட்டிஷ் ராஜ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்க சமயத்துல வந்து காங்கிரஸ்ல சில அதிரடி முடிவுகள் எடுக்க வேண்டிய சமயத்துல காந்திஜியோட பிரசன்ஸ் இருந்தா முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ ஜுடிஷியஸ் காந்திஜி ரிசைன் பண்றாரு காங்கிரஸ்ல இருந்து. அப்போ ஒரு ஜுடிஷியஸ் செப்பரேஷன் ஆஃப் காந்திஜியையும் வந்து பெர்மிட் பண்றாரு, தோ ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட். ஸோ இந்த பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள்ல வரும். அதையும் அந்த மூமெண்ட்ல வந்து தே ஆர் இம்ப்ரிசன்ட் இன் செப்பரேட் ஜெயில்ஸ். ஸோ அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா ரெண்டு பேருக்கும் இருக்கும் ஆன பர்சனல் லெவல். பட் நத்திங் கேன் பிரேக் தேர் பாண்ட். இது வந்து ஒரு டிசைசிவ் பாயிண்ட்.
ஸோ இதுக்கப்புறமா வந்து பல ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஸோ குவிட் இந்தியாவுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வரும். இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து இந்தியா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போற ஸ்டேஜ் வரச்சே பட்டேல் இஸ் இன் அனதர் பொசிஷன், ஒரு ஆஃபீஸ் உடைய பொசிஷன்ல இருக்காரு. ஹி ஹேஸ் a little authority. ஸோ அந்த லெவல்ல ஹி ஹேஸ் டு டேக் சர்டன் டெசிஷன்ஸ் in his capacity. So Gandhiji is like a guide now. He is like a decisive authoritarian person. ஸோ அந்த ஸ்டேஜ்ல எப்பவுமே வாரிசு அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு அவங்க மேலதிகாரிகள் சொல்றதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இல்ல பேரண்ட்ஸ் சொல்றதை ஃபாலோ பண்றதை காட்டணும். தே வில் திங்க் அண்ட் லேர்ன் அண்ட் பி மோர் டிசைசிவ் அப்படின்ற பாயிண்டோட ஃப்ரம் த பிரதர்ஸ் இட் பிகம்ஸ் டு அ ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த லெவல்ல ஃப்ரம் being an Indian, a student, a brother and son, now this is the relationship between Patel and Gandhi. இதுல இருந்து யூத் என்ன கத்துக்கணும் அப்படின்னா, we have to be patriots and a lot of them wanted to serve and be into politics. For that we should first train well before coming into service and learn as obedient students. Next we have to think and learn and reflect on what we have trained under, and finally once we are ready to take the plunge, decide and perform. Next aspect of Patel's personality is being India's watchman. ஒரு வாட்ச்மேன் அப்படிங்கிறவங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் கிட்டேருந்து நம்மள எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸை பத்தின அவேர்னஸ் இருக்கிறதும், இன்டர்னலாவே சில பிரிவினைகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற அவேர்னஸ் இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டுமே இருந்தாதான் வந்து எக்ஸ்டர்னலா கோட்டையை காப்பாற்றணும், கோட்டையை உள்ள இருந்து எடுத்து கட்டணும். ரெண்டுமே ஒரு வாட்ச்மேனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பணி. இந்த பர்சனாலிட்டி பட்டேல் கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டியது. ஸோ இதை எதெல்லாம் சான்று வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது இருந்துச்சு. பாரடோலியா இருக்கட்டும், கேடா சத்தியாகிரகா, எல்லாத்துலயுமே அந்த பல்ஸ் ஆஃப் த பீப்புளை தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்த மூவுமே அவர் எடுப்பாரு. ஸோ தட் இஸ் ட்ரூ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் யூ கேன் பி அ லீடர் அண்ட் ரெப்ரசன்ட் தெம் அப்படிங்கிறது வி ஹாவ் டு have this fundamental point in mind. இது பீப்புள்னு மட்டும் இல்லாம இந்தியாவையும் நம்ம புரிஞ்சுக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். இந்த அவேர்னஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீப்புள் பிளஸ் அவேர்னஸ் ஆஃப் த டிவிசிவ் எலிமெண்ட்ஸ் விதின் அஸ். அதாவது நம்ம யூஸ்வலா எப்படி உசுப்பேத்துவாங்க, ஒரு காஸ்ட் பேசிஸ், லிங்குவிஸ்டிக் பேசிஸ், மைனாரிட்டி பேசிஸ், எதனா ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணி தான் நம்மளை பிளவுபடுத்த முடியும். அப்போ இந்த டிஃபரன்சஸோட ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுட்டோம்னா யாராலையுமே நம்மளை அதை வச்சு தாக்க முடியாது. ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸே இவர் கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தாரு. ஸோ கம்யூனல் எலக்ட்ரேட்ஸை வந்து கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறவங்க பரிந்துரை செய்யறச்சையும், பிரிட்டிஷ் ராஜ் நீங்க தான் எங்களை தனித்தனியா பாக்குறீங்க, நாங்க யுனைடடா தான் இருக்கோம் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டா சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸோட அவேர்னஸ் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். நம்ம எடுத்த உடனே வந்து வெதர் ஐ ஃபீல் அஸ் an Indian or not, ஏன் வீட்டை ரெப்ரசென்ட் பண்றேனோ இல்லையோ, ஐ ஹாவ் அ யூனிவர்சல் அவுட்லுக் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அந்த ட்ரூ யூனிவர்சல் அவுட்லுக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட மதரை லவ் பண்ணாம நம்ம யாரோட மதரையுமே மதிக்க மாட்டோம். ஸோ அந்த பேசிஸ் தான் நம்ம யூனிவர்சலா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறது. எப்போனா நம்ம யாரு, நம்மளால என்ன முடியும், நம்ம கெப்பாசிட்டி என்ன, நம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கிறச்சே தான் அது முடியும். ஸோ யூனிவர்சல் அவுட்லுக்ங்கிறது நம்மளை ஹார்ம் பண்ணக்கூடாது, நம்ம இன்னொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அட் த சேம் டைம் நம்மளை அடிக்கிறச்சோ நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே கருத்துல கொண்டு இது எந்த ஒரு பிலாசபியா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலோ, ரிலீஜியஸோ, எக்கனாமிக்கோ, பொலிட்டிக்கலோ, எல்லாத்தையுமே நம்ம ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். இது பட்டேலோட லைஃப்ல இருந்து இண்டோ சைனா கான்ஃபிளிக்ட பத்தி வந்து ஈவன் 12 years பிஃபோர் த வாரே அவருக்கு அந்த இது வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது யூ கேனாட் ட்ரஸ்ட் ஆன் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் டெண்டன்சி உடைய கண்ட்ரி லைக் சைனா அப்படிங்கிறது. அந்த வார்னிங் அவர் 1950 டெண்டர் பண்ணாரு. ஒரு மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நமக்கு தேவை அப்படிங்கறத ரொம்ப இன்சிஸ்டும் பண்ணியிருந்தாரு. அண்ட் முக்கியமா டிபெட் அப்படிங்கிற நாடு ஸ்ட்ராட்டஜிக்கலி பார்டர் வைஸ் இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு எதிரிகள் கேட்டேன்னு அந்த லேண்ட் மாஸே நம்மளை பெருசா ப்ரிவென்ட் பண்ணோம். அதை விட்டு கொடுக்கறதுங்கிறது நமக்குமே டேஞ்சர். பிளஸ் டிபெட் இஸ் ரிலையிங் ஆன் இந்தியா ஃபார் சப்போர்ட். அது ஒரு பீஸ் லவிங் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியை வந்து அவங்க ட்ரஸ்ட்டை நம்ம பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு யூனிவர்சல் அவுட்லுக்கோட அங்கமாக தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் குட் ஃபார் இந்தியா இஸ் குட் ஃபார் அஸ் அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கணும். ஸோ ஆஸ் இந்தியாஸ் வாட்ச்மேன் we should know what will give us stability as a leader, what is true universal outlook, and how critically we have to analyze both
internal and foreign philosophies, ideologies and policies, and India's larger good should always be in our mind. And இதனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா பட்டேல் வந்து when he took up in the first government of India, took up the Ministry of Home and Information and Broadcasting, responsible relay of informationங்கிறது ரொம்ப பர்டிகுலரா பார்த்தாரு. அதனுடைய பேசிஸ் என்ன அப்படின்னா, தவறான செய்திகள் போகக்கூடாது. பார்ட்டிஷன் டைம்ல அன்பார்ச்சுனேட்லி நிறைய ரயட்ஸ் நடந்துச்சு, பட் அதை பத்தின ரிப்போர்ட்டிங் வந்து கண்டபடி போனப்போ பயங்கர ஸ்ட்ராங் ஹேண்ட் கொடுத்து வார்னிங் கொடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் ஆன பட்டேல் தான். எதை ரிப்போர்ட் பண்ணோம், எதை பண்ணக்கூடாது, எது பெருசா எஃபெக்ட் பண்ணோன்ற சென்ஸ் இல்லாம பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஸோ இதை நம்ம when we are doing sharing in social media, let us be more responsible and aware. Next, coming to another broad topic, இது எல்லாமே they are topics in their own merits. Unification of princely states. இது வந்து நம்ம பல மாகாணங்களா சிதறி கிடந்தோம் அப்படின்ற மேல ரொம்ப ஜென்ரலா சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா இந்தியா அப்படிங்கிறது ஜியாகிரபிக்கல் பவுண்டரியில இமயத்துல இருந்து குமரி கடல் நடுவுல இருக்க லேண்ட் மாஸ். ஸ்பிரிச்சுவல் இந்தியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்ம மண்டைக்குள்ள இருக்க ஒரு விஷயம். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆன்மீக தேடலுக்கான பூமி தான் இந்தியா. இது ரெண்டையுமே நம்ம மறுக்க முடியாது. பட் நிகழ்காலத்துல பொலிட்டிக்கல் பார்டர்ஸ்க்கும் நம்ம அவேரா இருக்கணும். பிளஸ் யூனிஃபிகேஷன் அப்படின்னு வரச்சு when we were under British rule, பல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ அவங்க வந்து எக்கனாமிக் ரீசன்ஸ்க்காக, அதாவது மெயினா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு ரிசோர்சஸ் உருவாக்கி தர பூமியா இந்தியாவை பார்த்து அதை வந்து ஒரு காமன் டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு எக்கனாமிக் சென்ட்ரலைசேஷன் ஒன்று நடந்தது. ஸோ பிரிட்டிஷ் ரூலோட ஒரு பை ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பட்டேல் கவனிக்கிறாரு, இப்படியும் பாசிபிளா இருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஒரு எம்பையர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் என்டிட்டியை இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் அண்ட் தி ஒரிஜினல் இந்தியா அப்படிங்கறத என்ஹான்ஸ் பண்ற மாதிரி தான் நம்ம மாடர்ன் இந்தியாவுடைய ஆர்கிடெக்சர் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இந்த ஆர்கிடெக்ட் வந்து செயல்படுறாரு. ஸோ யூனிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ராஜ்லேருந்து சுதந்திரம் கிடைச்சிட்டு அப்படியே கை கழுவி விட்டு போன மாதிரியோ, நீ முதல்ல கிளம்பு நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு பிரிட்டிஷ்ட சொல்ற மாதிரியோ இல்லாம அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ங்கிறது ஸ்மூத்தா நடக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இது வந்து நம்ம யுனைட் ஆகிறச்சே வந்து இட் இஸ் மச் மோர் responsible and possible அப்படின்ற ஐடியாவோட he starts uniting the princely states, 565 princely states within a record time of 3.5 months almost. and இதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் கூட வருது. பட் பட்டேலோட ஸ்டைல் என்னன்னா, நீங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற டைம்ல கன்வின்ஸ் பண்ண முடியல, ஆக்ஷன் எடுத்து செஞ்சு காட்டிடுவார். இது பாசிபிள் தான், நான் சொன்னா நீ கேட்கல, நான் செஞ்சிருக்கேன் பாரு, இது ஒர்க் பண்ணுது அப்படின்றது. இது ரொம்ப இட்ஸ் an art, ரொம்ப அழகா செய்வாரு. இதுக்கு அடுத்து வந்து அண்ட் இந்த ப்ராசஸ்ல 2-3 இடங்கள்ல ஹைதராபாத் ஜூனாகட்ல எல்லாம் வந்து மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்க தேவை வரும். ஸ்பெஷலி ஹைதராபாத் வந்து ஒரு ரிலிஜியஸ் ஃபேனட்டிசம் இருக்க ஒரு மிலிட்டன்ட் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கும். ஸோ அது காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். இந்தியன் லேண்ட்மார்க்ஸ்குள்ள இப்போ பார்ட்டிஷன் நடக்கிறச்சு இங்க இருக்க சில ஸ்டேட்ஸ் அங்கேயும், அங்க இருக்க சில இன்ஃப்ளூயன்ஸ் ரிலீஜியஸாவும் நம்மளை பாதிக்க கூடாது. அது வந்து இன்டெகிரிட்டி ஆஃப் த கண்ட்ரிக்கு ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டா தெரியுது. ஸோ அப்போ வந்து மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்கிறாரு. பட் அதுலயுமே ஹிஸ் botheration is more with concern to the common man. அதாவது மிலிட்டன்ட் குரூப்லயும் மிலிட்டரி பீப்புள்லயும் லாஸ் ஆஃப் லைஃப்ஸ் சண்டேனால ஏற்படுதே தவிர காமன் மேனுக்கு ஒரு ஸ்கிராச் கூட இருந்தது கிடையாது. ஸோ அண்ட் ஹி கிவ்ஸ் அ லாங் ரோப் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மெயினா இந்த கான்ஃபிளிக்ட் சம்டைம்ஸ் எதனால வரும் அப்படின்னா, பீப்புள் ஒரு மெஜாரிட்டி ரிலிஜன் சேர்ந்தவங்க இருப்பாங்க, பட் கிங் இன்னொரு ரிலிஜனை சேர்ந்தவங்க இருப்பாங்க. பட் இந்த கார்டுமே வந்து இந்த ரிலிஜியஸ் கார்டை நம்ம அவாய்ட் பண்ணோம். பட் மெயினா இப்போ டெமோக்ரஸின்னு வரச்சே பீப்புளை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வரணும். பிளஸ் கிங்ஸ்மே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த சைக்காலஜி ஆஃப் த பீப்புள் வந்து ரிலிஜியஸ் சைக்காலஜி மட்டும் கிடையாது, ஒரு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற சைக்காலஜியா இருக்கணும் அப்படிங்கறதும் அவர் புரிஞ்சு வச்சிருப்பாரு. ஹைதராபாத்ல இருக்க முஸ்லிம்ஸும் சரி ஹிந்துஸும் சரி வில் பி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் பட்டேல் ஃபார் திஸ் வெரி வேல்யூ ஆஃப் ஹிஸ். ஸோ ஒரு பாட்ல வந்து மேக்சிமம் யூனிஃபிகேஷன் கடகடன் நடந்துரும், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்லாம் சென்ட்ரல்லையுமே. பட் இந்த காஷ்மீர், ஹைதராபாத், ஜூனாகட் இங்கெல்லாம் மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆகும்.
ஜூனாகட்ல பெரும்பாலும் ஒரு சிவிலியன் மூவ்மெண்டா தான் அதை எடுத்துட்டு வருவாரு, தோ மிலிட்ரி வில் பி ஃபார் சப்போர்ட். பட் ஹைதராபாத் இஸ் மோஸ்ட்லி மிலிட்ரி ஆக்ஷன், ஆபரேஷன் போலோ அப்படின்றத பத்தி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானா கெடுத்துக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கும். காஷ்மீர் வில் வாண்ட் டு ஹேவ் சம் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் சம் டைம் டு டிசைட். பட் அதை வந்து ஒரு பார்பரிக் ஃபோர்ஸை வச்சு கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பாகிஸ்தான். அப்போ வந்து இந்தியாவுடைய மிலிட்ரி சப்போர்ட்டை வேண்டி அந்த மன்னர் வருவாரு. அப்போ இந்தியா வந்து வி கேனாட் கிவ் மிலிட்ரி அன்லெஸ் ஒரு ஆக்சிஷன் இருக்கணும், இல்லாட்டி ஏன் மக்களை நான் அனுப்பணும் அப்படின்ற விஷயம் இருக்கிறச்சு பாகிஸ்தான் வில் அசீட். பட் அப்போ உள்ள பூந்தது தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா ஒரு 1.5 years முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஆஃப் அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 அப்படிங்கிறதுல தான் பொலிட்டிக்கலி இந்த பவுண்டரிஸை ஒழுங்கா டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் லேட்டர் ஆன் இட் இஸ் அவுட் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் டுடேஸ் சப்ஜெக்ட். பட் இட்ஸ் அ குட் மூவ். இந்த விஷயம், இந்த யுனைட்டிங் வித் இந்தியன் லேண்ட்மாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வைட்டல். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஜம்முக்கு வந்து ரோட்வேஸ் இருக்கு, அங்க போய் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஆர்மி போறச்சே ஏற்பட்ட ரோட்வேஸ் வந்து போர்க்கால அடிப்படையில நடந்ததும் பட்டேலோட தலைமையில தான். ஸோ இது வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும், புரிஞ்சுக்கணும். இதோட பேசிஸ் புரிஞ்சாதான் வந்து நமக்கு இந்த மாஸ்டர் பாட்டரோடைய பிளான் தெரியும். இந்த அலர்ட்னஸ் எப்பவுமே இருக்கணும். டேக் வாட் இஸ் குட் ஃப்ரம் எனி சிஸ்டம் அண்ட் நம்மளை மெருகேற்றிக்கணும். we have to negotiate wisely. அதாவது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து ஒரு ஃபார்மர் கிட்ட இருந்து லேண்ட் புடுங்கிக்கிறது தப்பு, அக்கௌண்டன்ட் இருந்து ஜாப் புடுங்கிறது தப்புனா ஒரு ராஜா கிட்ட இருந்து ஆட்சியை புடுங்கிறதும் தப்பு தான். அப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அவன் ஆட்சியை காட்டிலும் அது அவனோட கடமை, மக்களை காப்பாத்துறது. அப்ப அதை எப்படி மெருகேற்ற போறோம், அவனை எப்படி பாதுகாக்க போறோம், அவனோட அத்தாரிட்டியை எவ்வளவு ரீடைன் பண்ண போறோம், இதையுமே பார்த்தாதான் we will negotiate wisely with the princely states. பிளஸ் இந்த ஒரு ஆக்ஷன் 3.5 months நடந்ததுன்னா இதுக்கு பின்னாடி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், இந்தியன் சிவில் சர்வீசஸ், ஐசிஎஸ்னு சொல்லுவாங்க, அப்போ அந்த சர்வீசஸ்ல இருந்த ஆபீசர்ஸும் பட்டேலும் டயர்லெஸ் எஃபர்ட்டோட தான் இது நடந்தது. இந்த ஒரு டிவிஷன் ப்ராப்ளம்கான சஸ்டைனபிள் சொல்யூஷனை நோக்கி போயிருக்கோம். இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இம்பார்ஷியலா இது ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே ஆஸ் அ யூனிஃபயர் வி ஷுட் டெஃபினெட்லி ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் இன் டெய்லி லைஃப். அதை விட இம்பார்ட்டண்டா எந்த ஒரு பிரிவினைவாத குரல் வந்தாலும் 1000 முறை யோசிங்க. நம்ம இன்னைக்கு யுனைடடா இருக்கோம் அப்படின்னா அதனுடைய பேசிஸ் அதை விட கிரேட்டுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பிளேயிங் வித் ஸ்ட்ரெங்க். சில லீடர்ஸ்க்கு ஒரு சாம் இருக்கும் பீப்புள் அட்ராக்ட் பண்ண, அது பட்டேலுக்கு கிடையாதுன்னு அவருக்கே தெரியும். பட் he knows about his firm hand in administration, therefore he takes that up. ஸோ எந்த ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு ஓவர் கம் பண்ண ஒரு லாங் டிஸ்கஷன் இழுத்துட்டே போகுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஆக்ஷன்ல இறங்கி என்விஷன் பண்ணி இந்த யூனிஃபைங் இந்தியாவை என்விஷன் பண்ண மாதிரி என்விஷன் பண்ணி முடிச்சிடுவார் அந்த விஷயத்த. ஸோ he was a man of action. அண்ட் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் சென்டர் இருக்கணும். அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், இதெல்லாம் அவங்க கையில இருக்கிறது தான் வந்து சென்டருக்கு. ஸ்ட்ராங் சென்டர் இஸ் ஆல்வேஸ் அ மஸ்ட், எஸ்பெஷலி வென் யூ சி இந்தியா as a யூனியன் அண்ட் டுடே as a republic. இது ரெண்டுமே வந்து ரொம்ப கிளியரா இருந்த ஒரு விஷயம். அண்ட் இந்தியன்ஸோட ரெப்ரசன்டேஷன் இந்த சென்டர் எப்படி இருக்கணும்ன்றதுல எப்பவுமே ரொம்ப தெளிவா இருப்பாரு, வீக்கன் ஆக விட மாட்டாரு. he was a pure nationalist. ஒரு ஸ்கூலுக்கு கூட ஹெட் மாஸ்டரா வந்து ஒரு இந்தியன் இருக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப பர்டிகுலரா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கு தேவையான கேபிட்டல் இந்தியன் பிசினஸ்மேன் கிட்ட இருந்து வரணும். டெய்லி நீட்ஸ்க்காக நம்ம போய் நிக்க கூடாது ஒருத்தர்கிட்ட அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருப்பாரு. அப்புறம் வந்து ஸோ இவரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் ஒரு கம்பெனி கொடுக்குற லைசன்ஸும் இந்தியன் கம்பெனிக்கா கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாரு. அவரோட பர்சனல் ஸ்ட்ரென்த் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டது எப்பவுமே, இப்போ நம்ம டேலண்ட்ஸை யூஸ் பண்றதை பத்தி டிஸ்கஷன்ல பேசணும். ஸோ நம்ம டேலண்ட்ஸை எதுக்கு யூஸ் பண்ணணும்? எந்த ஒரு டெசிஷனா இருந்தாலும் நேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் வி ஹாவ் டு பி செல்ஃப்லெஸ். நமக்கு கிடைக்கிற ப்ரைஸ் புகழ் எல்லாம் பை ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸோட என்னைக்குமே இருக்கக்கூடாது. being men of action and using our talents always in the service of the nation, therefore enhancing ourselves and the nationங்கிறது தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம். நம்ம நல்லா பாடுறவங்களா இருக்க மாட்டோம், ஆனா பேட்மிண்டன் நல்லா ஆடலாம். அப்போ பேட்மிண்டன் நாட்டுக்காக ஆடுறச்சே நம்மளும் சாம்பியன்ஸா வருவோம், நாடும் முன்னேறும். அதுதான் டெக்னிக். ஓகே, so let's learn using our personal strength to our best from Patel. Being a straightforward friend. யூஸ்வலா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கவங்க கிட்ட மனஸ்தாபம் தான் அதிகமா ஏற்படும். அது எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா எப்பவுமே நோ மின்சிங் வேர்ட்ஸ் பட்டேலை பொறுத்த வரைக்கும்.
அவரோட ரூத்லெஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன். அண்ட் காந்திஜி வந்து கொஞ்சம் ஃபன் ஃபேக்டா சொல்லுவாரு, சர்தார்ஸ் பார்க் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஹிஸ் பைட் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஃபர்ஸ்ட் உன்னை பிடிச்சி ரெய்டு விடுறதுலேயே வந்து நீ சரியாயிடுவ, அப்போ பைட் வந்து ரொம்ப மைல்டா தான் இருக்கும், பைட் ரொம்ப உன்னை பாதிக்காது, ஆக்சுவலா அவர் ஒன்றும் ரொம்ப ஹார்ம் பண்ண மாட்டாரு, பட் ஹிஸ் பார்க் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் பைட் அப்படின்ட்டு. ஸோ பிரிட்டிஷ் ராஜோட கிரிப்ஸ் மிஷன் வந்து கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ் ப்ரப்போசலோட வரச்செல்லாம் ஸ்ட்ரைட்டாவே சொல்லுவாரு, நீங்க தான் எங்களை டிவைட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது. ஸோ கம்யூனல் பிளானை அவுட் ரைட்டா நீ என்ன பண்ண வரேன்னு எனக்கு தெரியும்ன்றத மூஞ்சிக்கு நேரம் சொல்றது. அப்புறம் அகமதாபாதோட முனிசிபாலிட்டியோட தலைவரா இருக்கிறச்சே வாட்டர் ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ பிரிட்டிஷ் என்ஜினியர் சரியா செயல்பட மாட்டாங்க. ஆனா பிரிட்டிஷ் தலைமை வந்து இந்த ஆபீசர்ஸோட வீட்டை எரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறச்சு, வை பர்ன் மை ஹவுஸ், பர்ன் ஹிஸ் ஹவுஸ் நாட் அவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அவன் தான் வேலை செய்யல, நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. பிளஸ் அவர் ஆக்டிங் பிஎம்மா இருக்கிறச்சே வந்து, அதாவது நேரு இங்கிலாந்து போயிருப்பாரு ஒரு வேலை நிமித்தமா, அப்போ வந்து 4 முறை ஆக்டிங் பிரைம் மினிஸ்டரா பட்டேல் இருந்திருக்காரு. அப்போ நிறைய பேர் கொஞ்சம் எப்பவுமே வென் யூ ஹோல்ட் அன் ஆஃபீஸ் வந்து சில பாலிடிக்ஸ்லாம் ஏற்படுத்த ட்ரையும் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிரியேட் ஆகுற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ்ல வந்து என்ன நேரு கேட்பாரு, ஏதோ ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க ஆப்சன்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. எனக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா நீ இருக்கிறச்சே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே பிரிட்டிஷ் ராஜ் கிட்ட ஒரு குட்வில் வச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா அப்பதான் வந்து ஒரு ஸ்மூத் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் என்ஷூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. பிளஸ் எந்த ஒரு இக்கட்டான டெசிஷனை கன்வே பண்ண ஒருத்தர்கிட்ட, முக்கியமா பார்ட்டிஷன் போது காந்திஜி கிட்ட அப்படின்றதுலாம் வந்து இட் வாஸ் லெஃப்ட் டு பட்டேல் டு கன்வே. ஸோ அந்த மாதிரி அதே சமயத்துல அவருடைய பையன் டாயாபாய் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா பேசிட்டு இருக்காரு மக்கள் கிட்ட அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வரச்சே வந்து, கொஞ்சம் மைல்டா பேசு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே சொல்றேன், இது இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ், ஜஸ்ட் மேக் யுவர் பாயிண்ட் பட் இன் அ நைஸ் மேனர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அட் த சேம் டைம் அன்இன்டென்ஷனலா ஒருத்தர் ஹர்ட் பண்ணியிருந்தா அப்பாலஜைஸ் பண்ணிடுவாரு. அண்ட் ஹீ வில் நெவர் ஸ்பீக் எனி திங் in a person's absence which he will not speak when the person is there in front of him. So இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவர் பட்டேல். பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறச்சே வந்து நமக்கு டைம் சேவ் ஆகும்ன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் அட் த சேம் டைம் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் எப்பவுமே அந்த அத்தாரிட்டி ஷுட் பி ஆங்கர்ட் இன் ட்ரூத் அண்ட் ஸ்ட்ரெங்தன்ட் பை ஆர் கன்விக்ஷன். அண்ட் அப்போதான் நம்மளோட இன்டெகிரிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம யாருக்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கமோ அந்த ஆள் நம்ம மேல கான்ஃபிடன்ஸ் வைக்கிறதுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியம். we should be truthful, we should have that conviction which will strengthen the truth, and therefore our integrity will be respected. Next, coming to the constituent assembly, இதுல இருக்க ரோல் வந்து 3 important points. Patel is a farmer's son. Right from Bardoli to constituent assembly, he will carry forward this nature of his. ஸோ மைனாரிட்டி அஃபேர்ஸ் கமிட்டியோட ஹெட் சேர்பர்சனாக இருப்பார், ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கமிட்டி சப் கமிட்டியை ஹெட் பண்ணுவார். இதில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ், அதாவது ரிலிஜன் பேஸ்டாவோ காஸ்ட் பேஸ்டாவோ இருக்க எலக்ட்ரேட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு தே வில் அச்சீவ் த ரிசர்வேஷன். ஸோ விச் இஸ் அச்சீவிங் கம்யூனல் கன்சாலிடேஷன். ஸோ எல்லாருமே ஒண்ணுதான். ஒரு பேக்ட் போட்டு ஏலியன்ஸா வாழ்றது தப்பு, பட் உள்ளுக்குள்ளேயே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்றது தான் யூனிட்டி அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு பெரிய பாயிண்ட். எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி வரக்கூடிய விஷயம் வந்து கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்துக்கு கம்யூனல் கன்சாலிடேஷன் அப்படின்ற சொல்யூஷன் ப்ரப்போஸ் பண்றது. பிளஸ் ஹி வில் சூஸ் ஹிஸ் மென், பி இட் மெம்பர்ஸ் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷனா இருக்கட்டும், பிளஸ் மினிஸ்ட்ரிஸ் ஹேண்டில் பண்ண போற பீப்புளா இருக்கட்டும், எல்லாருடைய ஒன்ஸ் ஹி சூசஸ் ஹிஸ் மென் கான்ஃபிடென்ட்டா இறக்குவார் அவங்கள ஒர்க்ல. அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரஸ்க்கோ லத்தீக்கோ புல்லட்டுக்கோ ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறதுக்கு ஹி வாஸ் டேம் அகெயின்ஸ்ட் இட். அட் த சேம் டைம் ஒரு சிட்டிசனோட ரைட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஷுட் பி பேலன்ஸ்ட் பை அ சொசைட்டிஸ் ரைட் ஆஃப் ஆர்டர் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் என்னைக்குமே ஒரு அவரோட பர்பஸ் வந்து ரொம்ப கிளியர் கட்டா இருக்கும். எப்பவுமே ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த குணாதிசயங்கள் தாண்டி ஃபாதர் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் இஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல். எனி ICS official would say Patel gave us trust and dignity. ஏன் அப்படின்னா, இன்னைய வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியில இருக்க ஒரு பர்சன் நாளில இருந்து அவர் கடியில ஒர்க் பண்ண போறாங்க. ப்ரீ, டியூரிங் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சினேரியோவை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து இன்னும் 2 மாசத்துல நாங்க தான் அப்படின்ற மாதிரியான டெண்டன்சி எல்லாம் இல்லாம, பவர் வந்த அப்புறம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணி எதுவும் பண்ணாம, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ்ல இருக்க சிவிலியன் ஸ்டாஃப் எந்த அளவு மெனக்கெட்டா
யூனிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாசிபிளா இருக்கும், எவ்வளவு லாயல்ட்டி இருந்தா இந்த ஸ்மூத் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் என்ஷூர் ஆகும் அப்படின்ற ஒரு சிவிலியனோட எக்ஸர்ஷன் எந்த அளவு மெனக்கிடல் இருந்திருக்கோன்றத புரிஞ்சுட்டு அக்னாலேஜ் பண்ற ஒரு லீடரா பட்டேல் இருந்தாரு. தட் மேட் ஹிம் த ட்ரூ லீடர். ஸோ தட் இஸ் வாட் மேட் 1,500 IAS officers to attend Patel's funeral in December 1950. It is a historical record, never before, never after. இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. That respect Patel earned of being given trust and dignity. Plus IAS ஆஃபீஸர்ஸ்க்கான இம்யூனிட்டி, அதாவது பொலிட்டீஷியன்ஸ் ஈஸியா அவங்களை பனிஷ் பண்ண முடியாது, அந்த மாதிரியான சில ஆர்டிகல்ஸ் ஏற்படுத்துறதுலையும் பட்டேலுடைய கை இருந்தது. அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுடைய ரோல் டிஃபைன் பண்றதுல, அவங்களோட வாழ்வாதாரத்தையும் செக்யூர் பண்றதுல பிரைவி பர்சஸ் அப்படிங்கிறதும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ youth have to be solution providers. They should choose their men rightly when they are leaders and ensure checks and balances, acknowledge every exerted contribution, offer dignity and trustworthiness to anybody who trusts them. Coming to equanimity of life, 75 years வாழ்ந்த ஒரு மனுஷன் எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருப்பான், ஆனா அதெல்லாம் ஈக்வானிமிட்டியோட ஃபேஸ் பண்றது இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஐடியல் வி ஷுட் லிவ் அப் டு. ஒரு பெசன்ட் சன்ங்கிறது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்கும் அவர் ஹோல்ட் பண்ண வேல்யூ. அவங்க வைஃப் இறக்குறச்சே, அவங்க வைஃப்க்கு 29 years, இவருக்கு 36 years. அந்த ஸ்டேஜ்ல பிரைம் ஆஃப் யூத்ல வைஃபை இழக்கிறச்சையும் தன் நிலைய இழக்காம இருந்தாருன்னா அவரை வால்கனோ நைஸ் அப்படின்னு தான் அவருடைய கலீக்ஸ் பாராட்டுவாங்க. அண்ட் அவர் அட்வொகேசி 40 வருஷத்துல விடுறச்சே, என்னது நீங்க உங்க சம்பளம் வர விஷயத்த விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும் போது, அதுவும் பப்ளிக் லைஃப்க்குனா he will tell what will I leave for my children அப்படின்னா, let me leave them a higher legacy அப்படின்னு சொல்லிட்டுவாரு. ஸோ எந்த ஒரு அட்வர்ஸ் சிச்சுவேஷனையுமே he can face well and laugh it off. அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் இருந்த டைம்லயும் வந்து எப்படி அதை மக்களுக்காக அவ்வளவு வருத்தப்பட்டு தான் உள்ள இருப்பாரு. ஏன்னா நியூஸ் பேப்பர் கூட ஆக்சஸ் இருக்காது அவருக்கு. ஸோ இன்னொரு 2 minutes முடிச்சிடுறேன், என்னோட டைம் அப். ஈக்வானிமிட்டியில வந்து எப்பவுமே பிரைஸ் அண்ட் பிரிக் பேட்ஸ் ரெண்டு ஃபேஸ் பண்றதுலயுமே ஹீல் டேக் போத் இன் த ஈக்குவல் சென்ஸ். ஒன்னுல குளிர்ந்து போயிடாமலோ, ஒரு இதுல வந்து ரொம்ப சோர்ந்து போயிடாமலோ, அவரை சூப்பர் ஹிட்லர் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஃபேசிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டு he will do what is right. ஸோ இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் முடிஞ்சிட்டு நவாப் வந்து ஒரு லெட்டர் அனுப்புவாரு, ஓகே யூ ஹவ் ஒன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பட்டேல் சொல்லுவாரு, இட்ஸ் நாட் அபவுட் மீ வின்னிங் ஆர் யூ லூசிங், இட்ஸ் அபவுட் டூயிங் வாட் இஸ் ரைட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு சென்ஸோட தான் நான் அதை எக்ஸிக்யூட் பண்ண தான் இருக்கேன், இந்த க்ளோரி என்ன சேர்ந்தது கிடையாதுன்ற தெளிவு அவருக்கு இருக்கும் எப்பவுமே. அண்ட் ஒரு சர்வீஸ்லயோ ஒரு காஸ்ட்லயோ அவர் கன்விக்ஷன் இருக்கு அப்படின்னா, யாரு என்ன எப்படி குறுக்க வந்தாலோ இல்ல மாற்று கருத்து சொன்னாலோ ஒரு ஸ்மைலோட ஃபேஸ் பண்ணிட்டு அந்த வேலையை செஞ்சு மட்டும் முடிச்சுட்டு போயிடுவாரு. ஸோ இந்த வேல்யூஸும் சரி. சர்தார் வந்து ஃபர்ஸ்ட் பிரீமியர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியாவா இல்லை அப்படின்றச்சே கூட அது பொசிஷன் வில் நெவர் அட்ராக்டிவ். அந்த பவர் தான், நல்லது செய்யற பவரை வந்து எப்படி அவர் கெப்பாசிட்டியில எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா செய்வாரே தவிர ஒரு பொசிஷனை நோக்கி என்னைக்குமே அவரோட பயணமோ பர்பஸோ எய்மோ இருந்தது கிடையாது. இதுவுமே நம்ம எல்லாம் இன்வைட் பண்ணிக்க வேண்டிய வேல்யூ. என்ன பர்சனலா இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, பட்டேலோட அலர்ட்னஸ். அதாவது when your nation is your cause, இல்ல எந்த ஒரு எய்மா வச்சிருந்தாலும் அதை ஹார்ம் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எப்பவுமே நம்ம அலர்ட்டா இருக்கணும். அதை ஹார்ம் பண்ணக்கூடிய விஷயம் தான் முழுசா பாதிக்கும் நம்மள எப்பவுமே. ஸோ அந்த பொட்டென்ஷியலி ஹார்மிங் த காஸ் அப்படின்ற கேரக்டரோட எது வந்தாலும், அதாவது நம்ம எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணோம்னு நினைப்போம், ஆனா படுத்து தூங்கிட்டு இருப்போம் அப்படின்னா அதுவே ஒரு த்ரெட்டு தான். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து உயிருக்கே ஆபத்தான விஷயங்களை வரைக்கும் நம்ம அலர்ட்னஸ் இருக்கிறது வந்து திருப்பி நம்ம எய்முக்கு நம்மளோட கவனத்தை எடுத்துட்டு வர வந்து உதவும். ஸோ நோயிங் வெல் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ, எந்த ஒரு ஸ்லாக்குமே இந்த விஷயத்துல இருக்கவே கூடாது. இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ரொம்ப கான்ஸ்டன்டா கல்டிவேட் பண்ண வேண்டியது ஆஸ் யூத் ஆஃப் இந்தியா டு அச்சீவ் அ பெட்டர் இந்தியா த்ரூ